பணம் இருக்குமா? பயங்கரமான வீடியோ இருக்கக்கூடிய சீனியர் வீடியோ எடிட்டர் வந்துட்டாரு. யார் யார் மொய் வச்சாங்களோ அதே மாதிரி அவங்க திருப்பி அவங்க மொய் விருந்து வைக்கிறப்ப இவங்க கம்பல்சரி செய்யணும். அப்படி செய்யாத பட்சத்தில் வந்து இப்போ நம்ம தெப்போட போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு நமக்கு அவங்க கார் வந்து அந்த காரில் தான் நம்ம ப்ரெஷ் ஷூட் போக போகிறோம். போய் வந்து பேராவூரணி போகும். அந்த ப்ரெஷ் ஷூட் நமக்கு வந்துடும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் வெட்டிங் லாக். தெப்பக்குளத்துக்கு போய் தான் இறங்க போகும். இதுதான் நம்ம தெப்பக்குளம். வந்து இறங்கிட்டோம். நம்ம இப்போ வெயிட் பண்ணுவோம். நேற்று நம்ம தேரப்ப நின்னோம்ல, அந்த இடம் தான் இது. பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நேற்று தேரப்ப அவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸு குப்பை அவ்வளோவா இருந்த இடம் இந்த ஒரு இரவில் வந்து செம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நேற்று க்ளோஸ் பண்ணி வச்சுருந்த அந்த தெப்பக்குளம் இது இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்க. இங்கே கம்பி போட்டிருப்பாங்க. இந்த கம்பியை பிடிச்சிட்டு தான் நான் வந்து நீச்சல் அடித்து கற்றுக்கிட்டேன். இப்போ அந்த கம்பி ஃபுல்லாக மூழ்கிருச்சு. டேங்கை ஃபுல்லாக பண்ணலாமா? குப்பையை பார்த்தீங்கன்னா எப்படி க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ செம்ம நீட்டாக இருக்கு. சரியான நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாங்க. 4 மணிக்கெல்லாம் வந்து ஒரு ஷாட் எடுத்துக்கணும். 4 மணிக்கெல்லாம் வந்து ஒரு ஷாட் எடுத்துக்கணும். க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணும்போதா அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். நான் ஆக்சுவலி அந்த ஐடியாவில் தான் இருந்தேன். பட் ரொம்ப டயர்டாகிடுச்சு. அது தேர முடிச்சுட்டு போய் பட்டு வந்துருச்சு. வரைக்கும் கஷ்டம். மயக்கத்தில் தான் இருந்தேன். அது ஃபுல்லாக 6 மணிக்கு மேலே என்ன நடந்துச்சு எனக்கே தெரியாது. அந்த 4 பேரையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. நம்ம காலையிலே வந்துருந்ததுன்னு அழகாக ஸ்டோரி பண்ணியிருக்கலாம். நேற்று வரைக்குமே அந்த ஐடியா இருந்துச்சு. பட் லாஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்த நல்லா மறக்கவே முடியாது. இங்கே ரொம்ப டைம் பாஸ்னு கேம் கேமை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கே கதையாக கிடப்பேன். அங்கே நேம் போர்டில் டாப் லிஸ்ட்டில் அந்த பேர்லாம் ரொம்ப கேம் ஃபினிஷ் பண்ணாங்க. அதில் என் பேரும் வந்துருங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. அவர் ஸ்டுடியோ ஹரி டிஜிட்டல். போமா போ. பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இப்போ சுந்தர வளாகம் அங்கே தான் நம்ம அண்ணா வீடு இருக்குது. அந்த ஹரி ஸ்டுடியோ இருக்காங்களே அந்த அண்ணா வீடு வந்து சுந்தர வளாகத்தில் இருக்குது. நம்ம அங்கே தான் இப்போ கிளம்ப போகிறோம். உண்மையாக ஹைவேல வந்து ஏறும். இதை பண்ணாலும் அன்னைக்கு அந்த லிவர் பிடிக்க சொன்னீங்களா, அதுக்காக பிடிச்சி இது வந்து சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம பேராவூரணியை நோக்கி போயிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் இங்கேருந்து 62 கிலோமீட்டர், கும்பகோணம் 22 கிலோமீட்டர். லெஃப்ட் எடுத்தா முத்துப்பேட்டை 54, லெஃப்ட் எடுத்தா திருக்குறைக்கு வந்து 29 வாழ வைக்கால் இருக்கும். நீங்கள் என்ன ஐடியா? இந்த ஐடியாவில் சாப்பாடுக்கெல்லாம் வாய்ப்பு சூடாக போண்டா போட்டுருக்காங்க. கேக் போட்டிருக்காங்க. கேக் சாப்பிடுமா? கேக் ஒன்று சாப்பிடுமா? நல்லா அண்ணா போண்டா போட்டு எடுத்துட்டு இருக்காப்புல. வாங்க. என்னங்க இது விளாக் பண்ணுறீங்களா? ஆமாண்ணா விளாக்ண்ணா. சரி நம்ம இப்போ வந்து இதெல்லாம் சாப்பிட போகிறோம். கேக் சாப்பிட போகிறோம். சூடாக இருந்திருக்கு. இதெல்லாம் சூடாக இனிப்பு போண்டா அதான் பண்ணிருக்காங்க. சூடான போண்டா சுட சுட வாழ வைக்கால் கடையில் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சாப்பிட்டு இருக்கோம். ஸ்வீட் கேக்கு, வடை, சம்சானு எல்லா ஐட்டமும் இருக்குது. கடை பார்த்தீங்கன்னா பரணி டீ காஃபி. வாழ வைக்கால் பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்துட்டு போங்க. வாழ வைக்க வேணாண்ணா. இதுலயே மாயம் இல்லாமோ பெரிய வீடியோகிராஃபர் ரெமி ரைடர் உங்களை வண்டியை காட்டலாம் ஆசைப்பட்டேன். கண்டிப்பா வந்து உங்க vlog-ல வந்து நம்ம வண்டியை காட்டிப்போம். கண்டிப்பா. 8500 பணம் இருக்குமா? 8500 இதெல்லாம் வராது.
இல்ல ஜிபேல போட்டு விடுங்க. விரும்பல் தாண்டி மன்னார்குடி ரோட். தியானகுரம். தியானகுரம் இது என்ன ஏரியா இது? விரும்பல். போற வழியில் என்னென்ன ரூட்னா இருக்கு? பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை போமா? மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, அதை விட்டா அதான். அதுக்கெல்லாம் நம்ம மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, ஆந்தாங்கி முன்னாடி பேராவூரில் வந்து ஈவெண்ட் ஹரிஷ் டிஜிட்டல் ஸ்டுடியோ. இப்போ வந்து மாசாவை சாங் வந்துட்டு அடுத்து தானே சூப்பர். பயங்கர பள்ளமா இருக்கு. என் பாலத்தோட வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. காலையில சிக்கனம் முடிச்சாச்சு. சுண்டல், இட்லி, கார் சட்னின்னு சொல்லிட்டு நான் அருமையான ஒரு கடை. இந்த பக்கம் ஃபுல்லா பனைமரங்கள். ஓரளவு 2 கார் போகக்கூடிய அளவுக்கு ரோட்ல பாதை. அவ்வளவுதான். மன்னார்குடி குடவாசல் வண்டி நியூ ஸ்டார் போயிட்டு இருக்கு. நம்ம மன்னார்குடி வந்துட்டோம். இங்க வந்து ஒரு வீடியோ கேமராமேனை பிக் பண்ண வந்திருக்கோம். பயங்கரமான வீடியோ இருக்கக்கூடிய சீனியர் வீடியோ எடிட்டர் வந்துட்டாரு. போட்டுதான் வந்திருக்கேன். நம்ம ஃபேவரட் வீடியோகிராஃபர் நான் வந்துட்டாப்புல. ஒரு ஹாய் சொல்லிருங்கண்ணா. நம்ம மாம்ஸ் வந்துட்டாப்புல. ஹாய். இப்போ வந்து நம்ம பேராவூரை நோக்கி பயணம் போகிறோம். ஆமாம், பேராவூரை நோக்கி பயணம் போயிட்டு இருக்கீங்களா? ஷாப்பிங் எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே, எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இப்போ ஈவெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே மன்னார்குடி தாண்டி பட்டுக்கோட்டை போயிட்டுருக்கோம். 2 பக்கம் பயங்கர க்ளீனரியாக இருக்குது. சரியான க்ரீனரிஸாக இருக்குது. தென்னந்தோப்பு, பட்டுக்கோட்டை போகிற வழி. பேராவூரில் வேற என்ன ஃபேமஸ் இருக்கு? வேற என்ன ஃபேமஸ்ன்னு தேங்காய், தென்னை மரம் வந்து நிறையா பயிரிடுவாங்க. தென்னை மரம் வந்து ஃபேமஸ். முக்கியமாக வந்து அங்கே வந்து மொய்கள் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அதாவது ஒருத்தவங்க வந்து நல்லா வாழ்ந்து திடீர்னு நொடிச்சு போயிட்டாங்க ஒரு சூழ்நிலை. ரைட்ல திரும்பி கேட்பியா? இது மொய்வு வந்துன்னா அந்த விஜயகாந்த் படத்துல வைப்பாங்களே, அதே மாதிரி வந்து விருந்து வைப்பாங்க. கடனை உடனே வாங்கி மொய் விருந்து வைப்பாங்க. வச்சு அந்த பணத்தை வந்து அவங்க மறுபடியும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு அடிப்படையாக அந்த மொய் விருந்து அமையும். மறுபடியும் அவங்க வந்து அதே மாதிரி வந்து அவங்க வந்து வாழ்வாதாரத்தை முன்னேறி இப்போ யார் மொய் வச்சாங்களோ அதே மாதிரி அவங்க திருப்பி அவங்க மொய் விருந்து வைக்கிறப்ப இவங்க கம்பல்சரி செய்யணும். அப்படி செய்யாத பட்சத்தில் வந்து ஏன்னா தண்டரா போண்டா வந்து கொண்டு வீட்டில் நிப்பாட்டி தண்டரா அடிச்சு இந்த மாதிரி நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு மொய் வச்சேன். நேராக போய் லெஃப்ட் தண்டரா போட்டு அவங்கள மறுபடியும் அவமானம், அதை விட ஒரு பெரிய ஒரு அவமானம் கிடையாது. நான் செஞ்சதே எனக்கு ஏன் திருப்பி செய்யலைங்கிற மாதிரி. அதை செய்யல. செம ஜோக்கா இருக்கும். யூட்டனும் போட முடியாது, போட முடியாது, லெஃப்ட்ல ஏறவும் முடியாது, இதுக்கு தப்பா மாட்டிக்கிட்டோம். வழி இல்ல. இதுதான் கூகுள் மேப்பின் மொரட்டு சம்பவம். மோசமான பாதை.